தமிழ் மன்ற செயல்பாடுகள் ஆரம்பமாகிறது. இலக்கிய மன்ற செயல்பாடு முதலாவது போட்டியாக பேச்சு போட்டியில் கலந்து கொள்ள நண்பர்கள் ஆறாம் வகுப்புல இருந்து அப்படியே அச்சயா நான் பேச வந்துள்ளேன். இயல் இசை நாடகம் முத்தான தமிழை வளர்த்திடும் ஆண்டோர் சான்றோர்களை முல்லையாற்றிலே சங்கத்தமிழ் எடுத்து தேனி சாலையில் இருக்கின்ற தேனி கலந்து தமிழ் அன்னையை வழங்குகிறேன் தமிழ் சபையை. முத்தமிழ் நடமாடியின் பாடசாலை நான் பேச வந்துள்ள தலைப்பு கலை வளர்க்கும் தமிழ்நாடு. அது தோன்றி மண் தோன்ற காலத்திற்கு முன்பே முன் தோன்றிய மூன்று மொழி தமிழ் மொழி. மலை சார்ந்த பகுதி குறிஞ்சி, காடு சார்ந்த பகுதி முல்லை, வயல் சார்ந்த பகுதி மருதம், கடல் சார்ந்த பகுதி நெய்தல், குறிஞ்சியும் முல்லையும் திரிந்ததொரு பகுதியே பாலை. காலை முதல் மாலை வரை உழைத்திட்ட மூத்த தமிழ் மக்கள் பாடல் பாடியும் இசை எழுப்பியும் நாடகம் விட்டும் மனமகிழ்ந்தனர். உள்ள சோர்வை நீக்கினார்கள். தமிழர் மரபின் பிற்பாடு முத்தமிழாக இது வளர்ந்தது. முத்தமிழாம் சங்கத்தமிழை விற்கொடி ஏந்திய சேரரும் புலிகொடி ஏந்திய பாண்டியரும் மீன்கொடி ஏந்திய பாண்டியரும் புலிகொடி ஏந்திய சோழர்களும் தமிழ் மண்ணிலே பைந்தமிழை தமிழ் மண்ணிலே வளர்த்தது தமிழர் வரலாறு. தமிழ்நாட்டின் மாநில நடனம் பரதம். தமிழ்நாட்டின் முதல்வர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலைத்திருவிழா எனும் பெயரில் வில்லுப்பாட்டு, கும்மிப்பாட்டு, கும்மிப்பாட்டு, தனிப்பாட்டு என பாடல் வகையிலும் கிராமிய நடனம், ஒயிலாட்டம், கரகாட்டம் என நடன வகையிலும் களிமண் பொம்மைகள் செய்தல், தாளமிடுதல், கவிதை போட்டி, பேச்சு போட்டி, ஓவிய போட்டி மற்றும் கட்டுரை போட்டிகள் என பள்ளி மாணவர்கள் வண்ணம் செய்து கலை திருவிழாவில் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் கலை திருவிழா எனும் பெயரோடு வாய்ப்பிற்கு நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் வாயாண்டி. 6ஆம் வகுப்பில் இருந்து பேச்சு போட்டி பேச வந்துள்ளேன். இயல் இசை நாடகம் என்னும் முத்தான முத்தமிழை வளர்த்திடும் ஆண்டோர் சான்றோர்களை முல்லையாற்றிலே சங்கத்தமிழ் எடுத்து தேடிச்சாலையில் தென்றலிலே தேனை கலந்து முத்தமிழ் அன்னை வணங்குகிறேன் இத்தமிழ் சபையை. முத்தமிழ் நடமாடிடும் பாடசாலையில் நான் பேச வந்திருக்கும் தலைப்பு கலை வளர்க்கும் தமிழ்நாடு. கல் தோன்றி மண் தோன்ற காலத்திற்கு முன்பே முன் தோன்றிய மூத்த மொழி தமிழ் மொழி. காலை முதல் மாலை வரை உழைத்திட்ட மூத்த தமிழ் மக்கள் பாடல் பாடியும் இசை எழுப்பியும் நாடகமிட்டு மனமகிழ்ந்தனர். உள்ளச்சோர்வை நீக்கினார்கள். விற்கொடி முத்தமிழாம் சங்கத்தமிழை விற்கொடி ஏந்திய சேரரும் மீன்கொடி ஏந்திய பாண்டியரும் புலிகொடி ஏந்திய சோழர்களும் பைந்தமிழை தமிழ் மண்ணிலே வளர்த்தது தமிழர் வரலாறு. நமது தமிழ்நாட்டில் மாநில நடனம் பரதம். நமது தமிழ்நாட்டில் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்கள் வில்லுப்பாட்டு, கும்மிப்பாட்டு, தனிப்பாட்டு என பாடல் வகையிலும் கிராமிய நடனம், ஒயிலாட்டம், கரகாட்டம் என நடன வகையிலும் தாளமிடுதல், களிமண் பொம்மை செய்தல், பேச்சு போட்டி, கவிதை போட்டி, ஓவிய போட்டி மற்றும் கட்டுரை போட்டி என பள்ளி மாணவர்கள் பங்கேற்கும் வண்ணம் செய்து சேர, சோழ, பாண்டிய மன்னர்கள் அன்று சங்கத்தமிழை வளர்ப்பது போல முத்தமிழறிஞர் கலைஞர் ஈன்றெடுத்த முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் இந்நாளில் கலை திருவிழா என்னும் பெயரில் முத்தமிழை வளர்ப்பது கண்கூடு. நமது பள்ளியில் பரதத்தில் மாநில அளவில் வரை சென்று வென்று வந்தோம். கிராமிய நடனம், வில்லுப்பாட்டு,
வில்லுப்பாட்டு இருமுறை மாவட்டம் வட்டாரம் அளவிலான போட்டிகளில் பங்கேற்றோம். கலை வளர்க்கும் தமிழ்நாடு முதல்வர் மு.க. ஸ்டாலின் அவர்களே கலை திருவிழா என்னும் தலைப்பில் பெயரோடு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். கலை வளர்க்கும் தமிழ்நாடு இயல், இசை, நாடகம் என்னும் முத்தமிழை வளர்ச்சிக்கும் ஆற்றோர் சான்றோர்களை முல்லையாற்றிலே சங்க தமிழருக்கு தேடி சார்ந்து சென்றே தேனை கலந்து தமிழன்னையை வணங்குகிறேன் இத்தமிழ் சபையை. நான் பேச வந்திருக்கும் தலைப்பு கலை வளர்க்கும் தமிழ்நாடு. கல் தோன்றி மண் தோன்றா காலத்திற்கு முன்பே மூத்த மொழி தமிழ் மொழி. மலையும் மலை சார்ந்த பகுதி குறிச்சி, காடும் காடு சார்ந்த பகுதி முல்லை, வயலும் வயல் சார்ந்த பகுதி பருதலை, கடலும் கடல் சார்ந்த பகுதி நெய்தல். குறிச்சியும் முல்லையும் திருந்தவது பகுதியே பாலையாகும். காலை முதல் மாலை வரை உழைத்திட்ட மூத்த தமிழ் மக்கள் பாடல் பாடியும் இசை எளிமையும் நாடகம் என்றும் மனமைத்தனும் உள்ள சோர்வை நீக்கினர். விற்கொடி ஏந்திய சேரரும் புலிகொடி ஏந்திய சேரரும் வீட்கொடி இணைவோம் உயர்வோம். கல்வி பூந்தோட்டம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் இருந்து இணைவோம் உயர்வோம் எனும் தலைப்பில் உற்சாகமாக உயர்வாக உண்மையாக பேசிட வந்துள்ளேன். 8ஆம் வகுப்பு மாணவியாகிய ஜோதி எனும் நான். ஒழுக்கத்தையும் கல்வியும் இரு கண்களாக கொண்டு போதிக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கு நிறைவணக்கம். பாடங்களோடு பல்சுவையும் அமிதமென அளித்திடும் ஆசிரியர்களுக்கு உயர் வணக்கம். எம்மோடு பயிரிடும் மாணவர்களுக்கு முத்தான வணக்கம். வெள்ளை என்றும் கருப்பென்றும் நிறத்தால் பேதம் வேண்டாம். மனிதன் எனும் சொல்லுக்கு மதிப்பு தந்து இணைந்திருப்போம் உயர்ந்திருப்போம். ஏழை என்றும் செல்வந்தர் என்றும் பேதம் வேண்டாம். மனிதன் என்று இணைந்திருப்போம் உயர்ந்திருப்போம். தேசிய கவி மகாகவி பாடியதற்கு இணங்க மதத்தால் இந்து என்றும் கிறிஸ்துவர் என்றும் இஸ்லாமியர் என்றும் மதத்தால் பிரியாமல் இணைந்திருப்போம் உயர்ந்திருப்போம். தியானிக்குத்தான் மதம் பிடிக்கும், மனிதருக்கு மதத்தால் பிரிவினை வேண்டாமே. சமயம் என்பது இறைவனை அடைவதற்கான வழியே தவிர சமய கலவரங்கள் வேண்டாமே. காஷ்மீர் முதல் கன்னியாகுமரி வரை இனத்தால் மொழியால் மதத்தால் நாம் அனைவரும் பிரிந்தே நின்றாலும் நாம் அனைவரும் இந்தியன் என்ற ஒரே நிலைப்பாட்டில் இணைந்திருப்போம் உயர்ந்திருப்போம். நான் தமிழன், நான் கேரளன், நான் கர்நாடகாக்காரன், நான் ஆந்திரன் என இன வேறுபாடு மாநில வேறுபாடு கொள்ளாமல் நாம் பேசும் மொழி உயர்ந்தது என்ற பிரிவினை பேதம் கொள்ளாமல் இணைந்திருப்போம் உயர்ந்திருப்போம். நாடு வேண்டுபட்டால் கூட்டாளிக்கு கொண்டாட்டம். பாரத நாடு பழம்பெரும் நாடு. வேற்றுமையில் ஒற்றுமை கண்ட நாடு. நாம் அனைவரும் இந்தியராகவே வாழ்ந்திருப்போம், இணைந்திருப்போம் உயர்ந்திருப்போம். இணைவோம் உயர்வோம். இதுவே இந்தியாவின் தாரக மந்திரம். நன்றி, வணக்கம். கட்டுரை போட்டிட்டு இருக்கிறவங்க உங்க பேப்பர் அப்படியே வந்து சப்மிட் பண்ணணும். ரெடியாயிக்க. அனைவருக்கும் வணக்கம். கல்வி பூஞ்சோலையாம் ஊராட்சி ஒன்றிய நடுநிலை பள்ளியில் இருந்து இணைவோம் உயர்வோம் எனும் தலைப்பில் உற்சாகமாக உயர்வாக உண்மையாக பேசிட வந்துள்ளேன். 8ஆம் வகுப்பு மாணவியாகிய நித்யா என்னும் நான். ஒழுக்கத்தையும் கல்வியையும் இரு கண்களாக கொண்டு போதிக்கும் தலைமை ஆசிரியர் அவர்களுக்கும் நிறைவணக்கம். பாடல்களோடு பரிசுவையும் அமுதமென அளித்திடும் ஆசிரியர்களுக்கும் உயர் வணக்கம். எம்மோடு பயின்ற மாணவ மாணவிகளுக்கும் முத்தான வணக்கம். வெள்ளை என்றும் கருப்பென்றும் நிறத்தால் பேதம் வேண்டாமே.
மனிதன் என்ற சொல்லுக்கு மதிப்பு தந்து இணைந்திருப்போம் உயர்ந்திருப்போம். மனிதன் என்றே இணைந்திருப்போம் உயர்ந்திருப்போம். தேசிகவி மகாகவி இணங்க சாதிகள் இல்லையடி பாப்பா, குலச்சாட்சி உயர்வு சொல்லல் பாவம் என்ற வார்த்தைகளுக்கு இவர் இணங்க இவர் உயர்ந்தவர், இவர் தாழ்ந்தவர் என்ற இன வேறுபாடு இல்லாமல் சாதியை மறுத்து சாதித்து வாழ்வோம், சாதித்து இருப்போம். இந்துவென்றும் கிறிஸ்துவர் என்றும் இஸ்லாமியர் என்றும் பௌத்தர் சீக்கியர் என்றும் மதத்தால் பிரியாமல் யானைக்குத்தான் மதம் பிடித்திருக்கும். மனிதனுக்குள் மதத்தால் பிரிவினை வேண்டாமே. சமயம் என்பது இறைவனை அடைவதற்கான வழியே. கவிதை பாடுவதற்கு சின்னம்மாள், 7வது வகுப்பு சின்னம்மாள் விரைவாக வருவோம். அனைவருக்கும் வணக்கம். நான் இப்போது நட்பே அழகு என்ற தலைப்பில் கவிதை கூற வந்துள்ளேன். நண்பனே, நல்ல நினைவுகளும் நல்ல உறவுகளும் உயர்வான உறவுகளுக்கும் அழகான பெயர் வைத்தால் அதுதான் நட்பு. எதையும் எதிர்பார்க்காதது, எதிலும் அழகானது, ஈடு இணை இல்லாதது, கொடுக்க தெரிந்தது, கெடுக்க தெரியாதது, தாய்மை போன்றது நம் நட்பு. நட்பே அழகு, பேரழகு, அன்பை கொடுக்க அன்னை, மகிழை கொடுக்க மகளே, உவகை கொடுக்க உறவுகள், உயிரை கொடுக்க யாருடா என்றேன், உனக்காக நான் தான் என்றேன். நண்பா, நீ வந்ததாலே என் உலகம் காவியமானது, என் வாழ்வு காவியமானது. அன்புக்கு அழகோர் நட்பு, இன்பத்தின் அழகோர் நட்பு, மனிதரில் பரிந்திட நட்பு, சோகத்தில் தேற்றிட நட்பு, வைத்திடும் ஒவ்வொரு அடியும் கூட நிற்கும் தூய நட்பு, பிரச்சனை என்றால் முதலாக ஓடி வந்து நிற்கும் நட்பு, கண்ணீரை துடைத்துவிடும் மனப்பாரம் உடைத்துவிடும் பன்னீராய் வாசுதல் அன்னையாக வாசுதல், வெற்றியில் பயிர்ந்த போது தோல்வியில் துவங்க போல் நண்பா நீ இருக்க துணை யாருக்கு உன்னை தவிர நட்பே அழகானது. நன்றி. அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நட்பே அழகு என்ற தலைப்பில் கவிதை கூற வந்துள்ளேன். நண்பா, நல்ல நினைவுகளும் நல்ல உறவுகளும் உயர்வான உறவுகளும் அழகான பெயர் வைத்தால் அதுதான் நட்பு. எதையும் எதிர்பார்க்காதது, எதிலும் எதிர்பார்த்தது, ஈடு இணை இல்லாதது, கொடுக்க தெரிந்தது, கெடுக்க தெரியாதது, நட்பே அழகு என்ற பாடத்தலைப்பில் கவிதை கூற வந்துள்ளேன். நட்பே அழகே, நண்பா, நல்ல நினைவுகளும் நல்ல உறவுகளும் உயர்வான எதிலும் எதிர்பாராதது, எதிலும் அழகானது, ஈடு இணை இல்லாதது, கொடுக்க தெரிந்தது, கொடுக்க தெரியாதது, தந்தை போன்றது நன் நட்பு. நட்பே அழகே, பேரழகே, அன்னை கொடுக்க அன்னை, மகிழை கொடுக்க மலரை, உயிரை உவகை கொடுக்க உறவுகள், உயிரை கொடுக்க யாரடா என்று உனக்காக நானடா என்றான். நாம் வாழ்வு காரியமானது. அன்புக்கு அளவுகள் நட்பு, இன்பத்தின் அளவுகள் நட்பு, மகிழ் பயந்திட போதும், சோகத்தில் தோன்றிட போதும். அனைவருக்கும் வணக்கம். நட்பு அழகு தலைப்பு கவிதை கூற வந்துள்ளேன். நண்பா, நல்ல நினைவுகளும் நல்ல உறவுகளும் அழகான வைத்தால் அதுதான் நட்பு. எதிலும் எதிர்பார்த்ததும், எதிலும் அழகான
தெரியாததும் கெடுக்க தெரியாததும் தாய்மையை போன்றது நம் நட்பு. நான் இப்பொழுது நட்பே அழகு எனும் தலைப்பில் கவிதை கூற வந்துள்ளேன். நண்பா, நல்ல நினைவுகளும் நல்ல உறவுகளும் உயர்வான உறவுகளுக்கு அழகான பெயர் வைத்தால் அதுதான் நட்பு. எதையும் எதிர்பாராதது, எதிலும் அழகானது, ஈடு இணை இல்லாதது, கொடுக்க தெரிந்தது, கெடுக்க தெரியாதது. தாய்மையை போன்றது நம் நட்பு. நட்பே அழகு, பேரழகு. அன்பை கொடுக்க அன்னை, மகிழ்வை கொடுக்க மழலை, உவகை கொடுக்க உறவுகள், உயிரை கொடுக்க யாரடா என்று உனக்காக நானடா என்றான். நண்பா, நீ வந்ததாலே என் உலகம் அழகானது, நம் வாழ்வு காவியமானது. அன்புக்கு அளவுகோல் நட்பு. அன்புக்கு அளவுகோல் நட்பு, இன்பத்தின் அளவுகோல் நட்பு, மகிழ்வெளியில் பகிர்ந்திட நட்பு, சோகத்தில் தேற்றிட நட்பு, வைத்திடும் ஒவ்வொரு அடியிலும் கூட நிற்கும் தூய நட்பு. பிரச்சனை என்றால் முதல் ஆளாக ஓடி வந்து நிற்கும் நட்பு. கண்ணீரை துடைத்துவிடும், மனபாரத்தை உடைத்துவிடும், பன்னீராய் வாசம் தரும், அன்னையாக பாசம் தரும். வெற்றியில் மகிழ்ந்த போது, தோல்வியில் துவண்ட போதும் நண்பா நீ இருக்க துணையாருங்கே, உன்னை தவிர நட்பே அழகானது. உலகம் சுழல உழைப்பே உரமாகும், உயிர்கள் வாழ உழைப்பே உரமாகும். உடலே உழைப்பிற்கு ஆதார புள்ளியாகும், உழைத்து வாழ உடலே அச்சாணியாகும். சோம்பலை புறத்தில் உழைப்பினை உரமாக்கு, வாழும் வாழ்வில் வசனத்தை வரமாக்கு. உழைப்பேயே என்று உயர்வுக்கு உரமாக்கு, உழைப்பேயே உலகத்தை உழைப்பால் சுழல வைத்து வாழ்வை வளமாக்கு. உடலினை இயந்திரமாக்கி, உழைப்பினை உரமாக்கி, உலகை காக்கும் உழைப்பாளி மனிதன். உலகு விதைக்கும் மனிதன் அவன். உலகம் சுழல உழைப்பே உரமாகும், உழைத்து வாழ உழைப்பே வரமாகும். உயிர்கள் வாழ உழைப்பே வரமாகும், உழைத்து வாழ உடலே அச்சாணியாகும். உடலே உழைப்புக்கு ஆதார புள்ளியாகும். சோம்பலை புறதள்ளி உழைப்பினை உரமாக்கி, வாழும் வாழ்வில் வசந்தத்தை வரமாக்கி. உழைப்பேயே என்றும் உயர்வுக்கு உரமாக்கி. உலகத்தை உழைப்பால் சுழல வைத்து, உலகத்தை உழைப்பால் சுழல வைத்து வாழ்வை வளமாக்கு. உடலினை இயந்திரமாக்கி, உழைப்பினை வரமாக்கி. உலகை காக்கும் உழைப்பாளி மனிதன். உழுது விதைக்கும் உழவன் அவன், உலகை அளிக்கும் தெய்வம் அவன். என் நண்பருக்கு அறிகுறி கூறும் கதை. ஒரு நாள் நான் விடுமுறையில் தாத்தா வீட்டுக்கு சென்றேன். அப்போது ஒரு சிறுவன் பள்ளிக்கு செல்லாமல் விளையாடி கொண்டே இருந்தான். அப்போது நான் தம்பி எதுக்கு பள்ளிக்கூடம் செல்லவில்லை என்று கேட்டேன். அப்போது எங்க அப்பா இருந்து விட்டார் என்று சொன்னான். நான் போய் பள்ளிக்கு செல்கிறேன், வருவையா? வருவைக்கா? நன்றி, வணக்கம். ஒரு நாள் நானும் என் குடும்பமும் முழுக்க சென்றோம். அங்குள்ள என் நண்பனை பார்த்து, நீ பள்ளிக்கு செல்லவில்லையா என்று நான் கேட்டேன். அதற்கு அவன் எந்த பள்ளிக்கு சேர வேண்டும் என்பது எனக்கு தெரியவில்லை, அதனால் நான் பள்ளிக்கு செல்லவில்லை என்று கூறினான். நீ அரசு பள்ளியில் சேரு, அங்கு நன்றாக பாடம் புகட்டுவார்கள். அங்குள்ள ஆசிரியர்கள் மிகவும் அருமையாக பாடம் சொல்லி தருவார்கள் என்று கூறினேன். அதற்கு அவன் நன்றி என்று கூறினான். ஆனால் ஒரு நாள் அவன் தங்கையும் விளையாடுவதற்காக பூக்களை பறித்தோம், ஒன்றாக சாப்பிட்டோம், ஒன்றாக இந்த செயல்களையும் செய்தோம், ஒன்றாக கிணற்றில் மீன் பிடித்தோம். என் குடும்பமும் அவன் குடும்பமும் ஒற்றுமையாக
மாட்டார். ஒரு ஊரில் ஒரு விவசாயி இருந்தான். அவன் மகனை படிக்க வைக்க ஆசைப்பட்டான். ஆனால் அவன் மகனை மறுத்தான். அந்த விவசாயியும் அவன் மகனும் ஒரு பெரிய காட்டுக்கு போய் இந்த பல்வேறு மரம் செடி கொடியெல்லாம் பாரு, இது நன்றாக வளர தண்ணீர் ஊற்றி பரிமாற்றாதான் இது நல்லா வளருது. அது மாதிரி நீ உன் வாழ்க்கையில நல்லா படிச்சா நல்ல வேலைக்கு போக முடியும், கௌரியமான வாழ்க்கையும் வாழ முடியும். இது அவங்க அப்பா சொல்றாரு. கூற வந்தோமே, ஒரு நாள் நானும் என் குடும்பமும் சனி மற்றும் ஞாயிறு விடுமுறை அன்று எங்கள் ஊருக்கு சென்றோம். அப்பொழுது நான் என் நண்பனை பார்த்து சென்றேன். நான் அப்போது நீ பள்ளிக்கு செல்கிறாயா என்று நான் கேட்டேன். அதற்கு அவன் நான் பள்ளிக்கு செல்லவில்லை என்று கூறினார். எதற்கு என்று கேட்டேன். எங்களிடம் பணம் கொஞ்சமாக தான் உள்ளது, அதை வைத்து எப்படி எங்களால் பள்ளியில் சேர முடியும் என்று கேட்டான். அதனுடன் வருத்தமும் பட்டான். நானும் வருத்தம் பட்டேன். உடனே நான் என் அம்மாவிடம் இருந்து அலைபேசியை வாங்கி வருத்தம் என்று நானும் கண்டது என்ற எண்ணை அழைத்து அவர்கள் வந்து அவன் குடும்பத்திற்கு பணமும் அந்த பையனை பள்ளியில் சேர்த்துட்டார்கள். அடுத்த நாள் நானும் என் குடும்பமும் ஊருக்கு சென்றோம். நானும் பள்ளிக்கு சென்றேன். ஒரு செய்தி, உங்கள் ஊரில் யாராவது படிக்காதவர்கள் இருந்தால் அவர்களை 14,412 இந்த எண்ணெய் வைத்து என்னை அழைத்து உதவி செய்யுங்கள். நன்றி. நான் இப்பொழுது கதை கூற வந்துள்ளேன். பள்ளி போகாத நண்பனுக்கு அறிவுரை கதை. நான் பள்ளி செல்லும் வேலையில் என் நண்பனை பார்த்தேன். அவன் என்னை கேட்டால், எப்படி இருக்கிறாய், எப்படி பாடம் போகிறது? நன்றாக பாடம் போகிறது. இங்கு பள்ளிக்கு வரணும். ஏழாம் வகுப்பை சேர்ந்தவர்கள் அனைவருமே 6ஆம் வகுப்பு பரிசுகளை வாரி வாங்கி கொண்டிருக்கிறீர்கள். நன்றி. வணக்கம். பள்ளிக்கு வராத நண்பனை பற்றி அறிவுரை கதை. விஜய் என்ற ஊருக்கு சென்றான். அங்கே சிறுவர்கள் விளையாடி கொண்டிருந்தார்கள். அவன் விடுமுறை திங்கட்கிழமை வந்தது. ஊருக்கு கிளம்பினான். சிறுவர்கள் விளையாண்டு கொண்டிருந்தார்கள். நீங்கள் பள்ளிக்கு செல்லவில்லையா என்று கேட்டான். இல்லை, ஏனென்றால் எங்கள் பள்ளியில் காசு கட்டினால்தான் சேர்க்க முடியும் என்று சொன்னார்கள். நன்றி. பள்ளிக்கு வராத நண்பனுக்கு தங்கள் அறிவுரை கதைகள். பள்ளி விடுமுறை அன்று தனது தாத்தா வீட்டிற்கு சென்றால் அப்பொழுது சிறு வயலில் ஒரு சிறுவனை பார்த்தார். தம்பி ஏன் நீ பள்ளிக்கு வரவில்லையா என்று கேட்டால், என் அப்பா இறந்து விட்டார், அதனால் நான் பள்ளிக்கு வர எண்ணவில்லை என்று சொன்னான். அதற்கு தம்பியிடம் இருந்து 5 ரூபாயை எடுத்து அவனிடம் கொடுத்து, தம்பி இதை வைத்து நீ உன் அம்மாவுக்கு மருந்து வாங்கி கொடு. என் அம்மாவிற்கு உடம்பு சரியில்லை, அதனால் தான் நான் வயலில் வேலை செய்து கொண்டிருந்தேன். தம்பியிடம் இருந்த 5 ரூபாயை எடுத்து சிறுவனிடம் கொடுத்தாள். தம்பி இதை வைத்து உன் அம்மாவிற்கு மருந்து வாங்கி கொடு, ஆனால் கண்டிப்பாக நீ பள்ளிக்கு வர வேண்டும் என்று சொன்னாள். நீ நன்றாக படித்தால் மட்டும்தான் உன் அம்மாவை நன்றாக பார்த்து கொள்ள முடியும் என்று சொன்னாள். சரிக்கா, நான் இன்னிலிருந்து பள்ளிக்கு வருகிறேன். நான் என் அம்மாவிடம் கூறிட்டு வருகிறேன். அம்மா, நான் இன்னிலிருந்து பள்ளிக்கு செல்கிறேன் அம்மா என்று சொன்னாள். அம்மா அதற்கு ஆழ்ந்த கண்ணீர் விட்டார். அதற்கு, அம்மா ஏன் அழுகிறாய்? அழுகாதே, நான் உன்னை நன்றாக பார்த்துக் கொள்வேன். கருத்து. யாரும் பள்ளிக்கு போகாமல் இருக்காதீர்கள்.
வகுப்புக்கு? பள்ளிக்கூடம் போகாத நானும் என் குடும்பமும் எனது பெரியப்பா வீட்டிற்கு சென்றோம். அங்கு எங்க பெரியப்பா பையன் இருந்தான். அண்ணன் கிட்ட கேட்டேன், அண்ணா நீ எதுக்கு பள்ளிக்கூடம் போக மாட்டீங்க? அண்ணா சொல்லுச்சு, எங்க அப்பாவே படிக்கல, நான் எதுக்கு படிக்கணும்னு சொல்லு. அண்ணா நீங்க உங்க அப்பா படிக்கலாட்டி பள்ளிக்கூடம் போவாங்க. இல்லடா தம்பி, நானே பள்ளிக்கூடம் போக மாட்டேன், ஏன்னா எங்க அப்பா பள்ளிக்கூடம் படிக்கல, அதனால நானும் பள்ளிக்கூடம் போகல. பெரிய பாட்டு கேட்டு பார்க்கலான்னு சொன்னேன். கேட்டு பாரு தம்பின்னு சொல்லி சொன்னேன். பெரியப்பா எதுக்கு அண்ணனை பள்ளிக்கூடம் அனுப்ப மாட்டீங்க? இல்லப்பா, நானே படிக்கனால அவனையும் பள்ளிக்கூடம் அனுப்புறது இல்லை என்று பெரியப்பா சொல்றாரு. பெரியப்பா நீங்க படிக்கலாம், நீங்க என்ன, அதான் அண்ணன் படிக்கணும்ல, அதனால அண்ணனை தினம் பள்ளிக்கூடம் அனுப்புங்க. நன்றி. கல்வி பெண்கள் துலாப்பூர் என்ற கிராமத்தில் ஓர் குடும்பம் வசித்து வந்தது. அந்த குடும்பம் ஏழை குடும்பம். ஒரு நாள் பையன் மட்டும் பள்ளிக்கு போனான். ஏன் அம்மா நான் பள்ளிக்கு போக நான் எதுக்கு பள்ளிக்கு போக வேண்டாம்? அவங்க அம்மா பள்ளிக்கு போக வேண்டாம் என்று சொன்னார். ஏன் அம்மா நான் பள்ளிக்கு போக வேண்டாம் என்று சொன்னீர்கள்? அம்மா, ஏனென்றால் நீ பள்ளிக்கு போய் என்னவாக ஆகிறாய்? நீ வேலைக்கு போனால் காசு கிடைக்குமே. நீ வேலைக்கு போனால் காசு கிடைக்குமே, குடும்பத்திற்கு உதவும். அப்பா, அவள் பள்ளிக்கு போனால் என்ன, அதற்கு நான் இருக்கின்றேன் என்றார். சில மாதங்களுக்கு பிறகு அவளும் பள்ளிக்கு சென்றாள். ஒரு நாள் அவரது அப்பா இறந்து விட்டார். அவளது அம்மா கவலையில் இருந்தார். அம்மா, நீ வேலைக்கு சென்றால் என்ன? நீ வேலைக்கு சென்றால் என்ன? நீ வேலைக்கு சென்றால் என்ன? நீ வேலைக்கு சென்றால் என்ன? நீ வேலைக்கு சென்றால் என்ன என்றார். தங்கச்சி பள்ளிக்கு செல்கின்றேன், அண்ணன் வேலைக்கு செல்கின்றான் என்றாள். அம்மா, யாருக்கு கொடுத்ததுன்னு நினைக்கிறீங்க? கொடைக்கானல் போயிட்டு எனக்கு தெரியும். வரலாம். போட்டி மதுபாலா ஏழாம் வகுப்பு சத்யா ஆறாம் வகுப்பு கழித்தெல்வம் 6-7 இடையில போட்டியில 7ஆம் மாணவியை விட 6ஆவது கழித்தலும் சிறப்பாக அடுத்து வந்து 8ஆவதுல ஒரே ஒரு ஆள் பங்கேற்ற. ஏன் வந்து கதை கூடுதல்ல நிறைய பேர் பங்கேற்கிறாங்க? 8ஆவது சரி,